ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் ஆட் நெட்வொர்க் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஆட் நெட்வொர்க்ஸ் மூலியமா தான் நம்ம ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப நார்மலா ஆட் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு ஓரளவு நாலேஜ் இல்லாதவங்க சும்மா யோசிங்க. இப்ப நமக்கு நார்மலா நம்ம டிவியில சேனல்ஸ் யூஸ் பண்றோம், சேனல்ஸ் பார்ப்போம். எல்லாருமே டிவியில சேனல்ஸ் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே சேனல்ஸ் பார்ப்பாங்க. வீட்டில் டிவி வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு சேனல்ஸ் இருக்கும். அப்படி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி, ஜி என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு. இப்போ இந்த சேனல்ஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னா இந்த சேனல்ஸ்க்கு இந்த சேனல்ஸ்ல நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போடுறாங்க. ட்ராமா போடுறாங்க, படம் போடுறாங்க. இப்ப இதுகளுக்கெல்லாம் பாருங்க, இதுகள்லாம் ஏன் சும்மா அவங்க இதுகள்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப நீங்க நம்ம இந்த நெட்வொர்க்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன தொகை நம்ம கொடுக்குறோம். அந்த தொகைக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ் அவங்க ரன் பண்ண மாட்டாங்க. இந்த சேனல்ஸ் அவங்க ரன் பண்றது என்னத்தினாலன்னா அவங்களுக்கு என்ன பர்பஸ்னா அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கலாம், பெரிய பெரிய ஷாப்ஸா இருக்கலாம், அவங்க மூலியமா அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டு இவங்க விட்டு திரைப்படங்கள் இல்லைன்னா டெலிட்ராமா அந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ற நேரம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை இடைவேளையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அரவர் டிராமானா அதுல 15 மினிட்ஸ் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அறவிடுவாங்க. 15 நிமிஷம் டிராமா. இந்த மாதிரி தான் அவங்க அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் இயங்கும். அப்ப அதுல என்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருக்கலாம், ஷாப்பா இருக்கலாம், இவங்களுக்கு பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட ப்ராடக்டை எல்லா மக்களுக்கும் அந்த ப்ராடக்ட் போய் சேரும். இப்போ டிராமா பார்க்குறவங்க அவ்வளோ பேரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சேல்ஸ் அந்த கம்பெனிஸ்க்கு கூடும். இப்ப இதே மாதிரி தான் நமக்கு ஆன்லைன்ல ஆட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. ஆட் நெட்வொர்க்னா என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று செய்றீங்க. இப்ப நான் இந்த வெப்சைட் வாங்கல. இப்ப இந்த வெப்சைட்ல நானும் என்ன பண்ண போறேன்னா நல்ல நல்ல கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்றேன். சும்மா கண்டென்ட்ஸ்க்கு போக மாட்டாங்க. இப்ப சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி சேனல்ஸ்ல எல்லாம் நல்ல டெலிட்ராமா நம்ம டெலிகாஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் அந்த டெலிட்ராமா மிஸ் பண்ணாம பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுல அந்த டெலிட்ராமா மேல அவங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துவோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிளாக் ரைட்டரா இருந்தா ஒரு பிளாக் ஒன்று உருவாக்கிட்டு அதுல நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ற நேரம் நமக்கு என்ன பண்ணும்னா நமக்கு வியூஸ் வந்துகிட்டே இருக்கும். வர வர வியூஸ் கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க போற கண்டென்ட்ஸ் அவ்வளவு தூரம் ஈர்ப்பா இருக்கணும், ரீட் பண்றதுக்கு அவ்வளவு அழகா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், மக்களை கவரக்கூடியதா இருக்கணும். ஓகே, அதான் 3 விஷயம். உங்கள்கிட்ட நீங்க போடுற ஆர்டிகல்ஸ் கண்டென்ட் மக்களை கவரக்கூடியதா இருக்கணும், ஈர்ப்பை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதாவது ரீட் பண்ண ஈஸியா இருக்கணும். ஓகே, ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணாம ஈஸியா இருக்கும். அதான் பிளாக் ரைட்டிங். ஓகே, அப்ப அந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நம்ம போட்டோம்னா நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு வரணும் ஒரு பிளாக்ல. அது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணியா இருக்கலாம். இப்போ இந்த பிரின்ஸ் 2னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்டை வச்சுதான் இந்த பிளாக் இருக்கு. இதே மாதிரி இந்த பிளாக் ப்ரோக்ராமிங் சேனலை ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ண ஒரு பிளாக். அப்ப இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இப்ப இதுகள்ல இந்த பிளாக்கை ஆன்லைன்ல நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சுட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா இந்த பிளாக்கை ஒரு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்பாரு. இப்ப இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளாக் வந்தோடனே இதை ரீட் பண்ணி அவருக்கு ரொம்ப இந்த பிளாக் மேல அவருக்கு ஆர்வம் இருக்கனால நம்ம அடுத்த நாள் போடுற ஆர்டிகல்ஸ் எல்லாம் தேடி 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 நம்ம பிளாக்கை ரீட் பண்ண ஆரம்பிப்பார். அவர் ரீட் பண்ணி ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம பிளாக்கை விரும்புறாக்கள். நம்மளுக்கு நம்மளோட இந்த பிராண்ட் டியூட்டர்ஸ் மணின்ற பிராண்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். கொஞ்ச நாள் ஆனோம் இந்த சன் டிவின்ற பிராண்ட் கதைகள், திரைப்படங்கள், அதுக்கு அந்த பிராண்ட் அதுகளை வச்சு எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி நீங்க ஒரு பிளாக் ரைட்டரா இருந்தா உங்க பிளாக்கும் என்ன பண்ணும்னா நீங்க கொடுக்குற கண்டென்ட்ஸ் நல்ல கண்டென்ட்ஸ் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த பிளாகையும் ரீட் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துற நேரம் இந்த பேரை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா கூகுள்ல போயிட்டு ஏதாவது ஒரு சர்ச் பண்ற நேரம்
இப்போ ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக இருக்கலாம், குக்கிங் சம்மந்தமாக இருக்கலாம், அதே ஒரு ஸ்டோரியாக இருக்கும், சில்ட்ரன் ஸ்டோரி ரைட் பண்ணுறவராக இருக்கலாம். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த சைட்டுக்கு போங்க, இதில் நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களோட வியூஸ் வந்து நாள் அதிகரிக்கிற நேரம் வியூஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு அதிகரிக்கிறது வியூஸ்ன்னு நினைக்காதீங்க, வருமானம்னு நினைங்க. வருமானம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் நெட்வொர்க்ஸை வந்து உங்களோட சைட்ல வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் பாருங்க, இல்லை ஆட் நெட்வொர்க்ஸில் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் இது வந்து ரொம்ப பாப்புலர்னா இப்போ கூகுள் சர்ச் தான் வந்து வேர்ல்ட்லேயே பாப்புலரான சர்ச் இன்ஜின். இப்போ கூகுளால் நமக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் தான் கூகுள் ஆட்சென்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கூகுளுக்கு ஆட் கொடுப்பாங்க. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டாந்து நம்ம சேனலில் கொடுப்பாங்க. ஓகே, அவங்க சேனலில் வியூஸ் எல்லாம் வந்து கூட வந்துச்சுன்னா அந்த சேனல்ஸை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூகுள் ஆட்ஸ், இந்த கூகுள் ஆட்ஸை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களை நம்மளோட பிளாகை ரீட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணுற நேரம் நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதாவது இதில் இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணணும். நம்ம பிளாக் எழுதுறோன்னு நமக்கு வார வியூவர்ஸ், அதாவது நம்ம வியூவர்ஸ் வந்து சாதாரணமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லாமல் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸை பேஸ் பண்ண ஆடியன்ஸாக இருந்தால் நம்மளுக்கான ரெவன்யூ வந்து குறைவாக இருக்கும். இதே யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, யூகே, லண்டன், USA, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் வந்துச்சுன்னா நம்மளுக்கான வர டாலர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிளாக் ரைட்டர்ஸ் ஒரு சீக்ரெட் என்னன்னா, அவங்க ஃபாரின் பீப்புள்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்களோ அந்த கான்செப்டை வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளாக் ரைட் பண்ணுறாங்க. அதனால சும்மா நார்மலாக அவங்க ஒரு 10,000 ஒரு 20,000 வியூஸ் மாதம் வந்தாவே பெரிய ஒரு டாலர் வந்து ஒரு $2,000-3,000 உழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவில் ரெவன்யூ கூட யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வர இதுக்கு. ஆனால் இதில் என்னன்னா, பிளாக் ரைட்டிங்கில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நான் யூடியூப் மூலியமா மணி ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் யூடியூப்ல நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி விதத்தோட இதில் வர ரெவன்யூ வந்து சரியான கூட. ஓகே, பிளாக் ரைட்டிங்கில் வர்றது வந்து சரியான ரெவன்யூ கூட. ஓகே, அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்ல நம்ம வீடியோ செஞ்சு போட்டு நம்ம மணி ஏர்ன் பண்ணுற நேரம் நமக்கு இருக்கிறது வந்து ஒரே அட் நெட்வொர்க் வந்து என்னன்னா கூகுள் மட்டும்தான். இங்கே அப்படி கிடையாது, நம்பர் ஆஃப் அட் நெட்வொர்க்ஸ் இருக்கு. media.net, பாப்புலர்ஸ், ஜோயிக், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இப்போ ஜோயிக்கெல்லாம் வந்து கூகுள் ஆட்சென்ஸோட ஒரு 3 மடங்கு நம்மளுக்கு பேமெண்ட் கூட கொடுப்பாங்க, அந்த அளவில் இது. ஆனால் முதல்ல கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நம்ம ஜோயிக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா கூகுள் ஆட்சென்ஸ்ட ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராம் தான் ஜோயிக். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தர் கேள்விக்கு கேட்டுட்டு இருந்தீங்க, மோனோடாக், இந்த எஸ்ட்ராரா, இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் நான் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் இல்லாட்டி யூஸ் பண்ணலாமா? இப்போ இந்த இன்னொரு நெட்வொர்க்ஸ்னா பாப்புலர் ஆட் அந்த அதுகள்லாம். இப்போ என்னோட கருத்து என்னன்னா, கூகுள் ஆட்சென்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆட் நெட்வொர்க். அது ஏன்னா அவங்கள்ட்ட இட் இஸ் ப்ராட் பை கூகுள், அதில் வர இன்கமும் நல்ல இன்கமாக இருக்கும். அதே மாதிரி கூகுள்கிட்ட பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்கு ஜோயிக். ஓகே, media.net இது 2வது, இதுவும் நல்லது. ஜோயிக் இது வந்து கூகுளோட பார்ட்னர் ப்ரோக்ராமிங். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ஆட்சென்ஸ் பேஸ் அடிச்சிங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, என்னது இந்த இருக்கு, மீடியா வேவ். இந்த மீடியா வேவும் கூகுளோட பார்ட்னர் ப்ரோக்ராம். இப்போ இந்த இதுகள்லாம் வர்ற இன்கம்லாம் சரியான கூட. ஓகே, இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் நீங்கள் வந்து உங்களோட சைடுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த மொனோடாக்லாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித ரிக்யர்மெண்ட்ஸும் இல்லை. மொனிடாக் நான் நினைக்கிறேன், மொனிடாக். இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த இருக்கு, இதில் உள்ள என்னன்னா, இதை நீங்கள் வந்து போட்டோன்னே இவங்க மொனடைஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட இதை பார்த்துட்டு மொனடைஸ் பண்ண என்ன ஆகும்னா, உங்களோட சைடுக்கு ஒருத்தர் விசிட் பண்ணுற நேரமே ஆட்ஸ் பிளே ஆகும். அதாவது ஆட்ஸ் வந்து எந்த நேரம் பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சைட்ஸில் வந்து ட்ரை பண்ண வேணும் சார், எந்த நாளும் ஆட்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சைடுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற நேரம் பாருங்க, யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் ஆட்ஸை காட்டக்கூடியதாக இருக்கணும்.
இப்போ ஒரு சைடுக்கு நம்ம போகிற நேரம் பாருங்கள், இந்த லாகின் பண்ணுறேன், இதுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லை. இப்போ இதுக்கு போகிற நேரம் ரீட் பண்ணுறேன். இப்போ இது வந்து சும்மா ஒரு இந்த ஆட் வந்து இது ஒன்று பிரச்சனை. இப்போ டிஸ்டர்ப் இல்லாமல் பாருங்கள், ரீட் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. இந்த இப்போ அந்த நெட்வொர்க்ஸ் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் போட்டோன்னே என்ன ஆகும்னா, மேலே ஆட் ஒன்று வரும், திரும்ப இங்கிட்ட ஆட் வரும், இங்கிட்ட ஆட் வரும். அப்போ ஒவ்வொரு பக்கத்தும் ஆட்ஸ் வர நேரம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து இந்த சைடை வந்து ரொம்ப நேரம் அவரால் பார்க்க இயலாது. இப்போ நீங்க பார்க்குற நேரம், இப்போ இன்னொரு லிங்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க, ஜாவா ப்ரொஜெக்ட்ஸ்னு. இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இந்த சைடுக்கு நான் அப்படி போயிடுறேன், போயிட்டு திரும்ப இருந்தா இப்போ நான் இதை பார்த்துட்டு வாசிக்கக்கூடியது. அது அப்படி இல்லை, நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கிளிக் பண்ணுற நேரமும் உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பிளே ஆகும். திரும்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன், திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகும். அப்போ யூசர் வந்து 2 தரம் 3 தரம் கிளிக் பண்ணுவார். அவருக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் அவருக்கு வந்து அந்த வெப்சைட்டில் வந்து என்னன்னா ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற என்னது ரன் பண்ணுற நேரம் அவருக்கு ஃபீல் ஆகி அந்த வெப்சைட்டுக்கு அப்புறம் வரமாட்டார். இப்போ அதனால அந்த மாதிரி இந்த மொனியோ டேக் அந்த எக்ஸ்ட்ராலாம் வந்து ரொம்பவே கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாப்புலர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வரவே வராது, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதுகளை வந்து கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ், இந்த ஜோயிக், அந்த மொனோடேக், இந்த டபியூலா, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பெரிய ஒரு வியூஸ் வரணும், அப்படின்னா தான் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா சூப்பர் நெட்வொர்க், இதெல்லாம் நல்ல ஹை பேமெண்ட் உள்ள நெட்வொர்க்ஸ். நீங்கள் இந்த நியூஸ் வெப்சைட் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, உங்களோட ஆட்ஸ் வந்து நல்ல ஃபேமஸ். இப்போ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பிளாக் ரைட் பண்ணீங்கன்னா நல்ல டிராஃபிக் வர்றதா இருந்தால் கூகுள் ஆட்சன்ஸில் ஆட்ஸ் வாங்கி நீங்கள் எங்கே பேஸ் பண்ணலாம். அதோட கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும் இல்லாமல் 2 அட் நெட்வொர்க் நம்மளால் தொழிற்பட முடியும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வியூஸ் வந்து மாதம் ஒரு 50,000 வியூ, ஒரு 50,000 1 லட்சம் வியூஸ் நீங்கள் கூடனோடனே இந்த சைட்லைன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவங்களோட சைட்டை நீங்கள் காட்டினீங்கன்னா என்கிட்ட வந்து இவ்வளோ வியூஸ் நம்ம மாதம் வராங்க, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் தரீங்கன்னு கேட்டால் இவங்க மூலியமாகவே அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி அவங்க சைட்ஸில் போட்டு ரன் பண்ணி நல்ல ஒரு வருமானம் ஒன்று மாதம் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஆஸ் அ பிளாக் ரைட்டர்ஸ். அதாவது நீங்கள் நல்ல பிளாக், நல்ல கண்டென்ட்டை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதை கூகுளில் அப்ரூவல் பண்ணி எப்படியாவது கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இன்னொரு ஆட் நெட்வொர்க்கோடையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ ஃப்ளிக்கர், அமேசான் அந்த மாதிரி சைட்ஸில் உள்ள ப்ராடக்டையும் வந்து கொண்டாந்து உங்கள் சைட்ஸில் போட்டு நல்ல டிராஃபிக் கொண்டு வந்தால் இப்போ எப்படின்னா இப்படி சும்மா வந்து அவங்களோட ப்ராடக்டை கொண்டாந்து நீங்கள் போயிட்டு போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபோன் ஒன்று விற்கிறாங்கன்னு வைங்களே, ஏதாவது டெக்ஸிலா ஃபோன் இப்போ இந்த ஃபோன் சரியான ஃபேமஸ். இப்போ இந்த ஃபோனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா போயிட்டு நீங்கள் அமேசானில் இல்லைன்னா அமேசானில் இந்த மாதிரி இந்த ஃபோனை தேடி அந்த ஃபோனை வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு இந்த இடத்துல இந்த ஃபோன் சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு பிளாக் ஒன்று எழுதிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இங்கே போட்டிங்கன்னா அந்த ஃபோனையும் இது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அந்த இந்த ஃபோனை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கு நல்லா ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஃபோனை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அவங்க பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து வர டியூட்டர்ஸில் கொண்டு வரேன், வர வீடியோஸில் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.